ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் தான் பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் பாப்பாவோட புனித நீராட்டு விழா, சிலவங்க மஞ்சள் நீராட்டு விழான்னு சொல்லுவாங்க. அந்த ஃபங்க்ஷன் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு நாள் முன்னகட்டி நைட். நாங்கள் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் நாங்கள் இருக்கோம். ஊரில் தான் வச்சு பண்ணணும் அப்படின்னு பெரியவங்களோட ஆசை. ஃபங்க்ஷன் வந்து ஊரில் நடத்தணும்னு ரொம்ப ஆசை. அதனால் மே மாதம் லீவில் வச்சிடலான்னு சொல்லி பிளான் பண்ணி மே மாதம் லீவில் வச்சுருந்தோம். எல்லாம் பிளான் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து இது வந்து நைட்டு ஒரு 9 மணி இருக்கும். நாங்கள் இந்த வீடியோ எடுக்கும்போது எல்லா டெக்கரேஷன்லாம் பண்ணிவிட்டு லைட்டு அன்றைக்கி ஃபுல்லாக லைட் போட்டுட்டு போயிட்டாங்க. அதில் 2-3 பேர் இருக்காங்க பாருங்கள். அவங்க சென்னையிலேருந்து வந்தால் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நாங்கள்லாம் கொஞ்சம் ராப்பாட்டலைனா எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் தூக்கம். நம்ம சென்னையில் உள்ளவங்களுக்கு எப்போவும் பொதுவாக நீங்கள் உங்கள் வீட்டிலலாம் எத்தனை மணிக்கு தூங்குவீங்கன்னு சொல்லுங்கள். 10-11 மணியாவது ஆகும். இங்கெல்லாம் 8:30க்கெலாம் சாப்பிட்டுட்டு 8:30க்கெலாம் படுத்து 9 மணிக்கெலாம் தூங்கிடுவாங்க. யாருமே இருக்க மாட்டாங்க. இப்போது ஃபங்க்ஷனுக்கு மெயினாக கோலம் போடணும். நைட்டு ஃபங்க்ஷன் கோலம் போடணும்னா யாருமே இல்லை. மண்டபத்துக்கும் கோலம் போடணும், வீட்லேயும் கோலம் போடணும். மழை வேறு, செம மழை, ஒரு வாரமாக மழை. இந்த டெக்கரேஷன் பார்த்ததில் நாங்கள் செக் பண்ணி பார்த்ததில் பார்த்திங்கன்னா, அந்த புனித நீராட்டு விழாவில் அந்த இப்புல புள்ளி இல்லை. அதனால் சின்ன சின்ன கரெக்ஷன்லாம் சொல்லிவிட்டு நைட்டு ஃபுல்லாக மண்டபத்தில் நாங்கள் படுக்கும்போது எப்படியும் 1-2-3 மணி ஆயிடுச்சு. இந்த கட் அவுட்டை வந்து பார்க்குறதுக்காகவே நான் ஈவினிங் வந்தேன். மழையில் நனைஞ்சிட்டே வந்து பார்த்துட்டு போயிட்டேன். ஆனால் அந்த கட் அவுட் மழையிலலாம் எதுவுமே ஆகலை. இப்போ இது வந்து நைட்டு எடுத்த வீடியோ. நைட்டு தனித்தனியாக எங்கள் ஃபேமிலியெல்லாம் வச்சுருந்துருக்காங்க. அதாவது என் தம்பி ஃபேமிலி, எங்கள் அத்தையோட ஃபேமிலி, அதாவது நாங்கள் எங்கள் ஃபேமிலி, எங்கள் அண்ணி, பெரிய அண்ணி ஃபேமிலி, சின்ன அண்ணி ஃபேமிலி, எங்கள் சந்திரதான் ஃபேமிலி, எல்லாருமே இதில் இருக்கோம். குழந்தனோட ஃபேமிலி எல்லோரும் இருக்கும். நைட்டு வந்து ஆயத்தமாக காய்கறியெல்லாம் கட் பண்ணுற வேலை பண்ணுறாங்க. இப்போ நைட்டு கட் பண்ணால் தான் காலையில் 11 மணிக்கெலாம் மத்தியான சாப்பாடு பரிமாற ஆரம்பிச்சிருவாங்க. 11 மணிக்கெலாம் ரேடியோ செட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு பந்தி பரிமாற ஆரம்பிச்சிருவாங்க. 2லேருந்து 3 மணி வரை நடக்கும். இதெல்லாம் 3:30-4 மணி வரை கூட சில இடத்துல நடக்கும். எங்களுக்கு 3 மணி வரை நடந்துச்சு. நாங்கள் வந்து கோலம் போட்டோம். இது வந்து மண்டபத்தில் கொஞ்சம் உள்ள கரெக்டாக ஒரு என்ட்ரன்ஸ் ஆன ஸ்டேஜ் பக்கத்தில் அந்த இடம். ஏன்னா மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. இவங்க யாரும் கேட்டிங்கன்னா, ரெசிபியா பானுன்னு நீங்கள் போட்டிங்கன்னா அவங்களோட வீடியோஸ்லாம் வரும். யூடியூப் ஃப்ரெண்டு, எங்களுக்கு ஏற்ற ஃப்ரெண்டு, சர்ச்சில் உள்ள ஃப்ரெண்டு, அப்படி நிறையா சொல்லலாம். அவங்க தான் சென்னையிலேருந்து வந்திருந்தாங்க. நானும் அவங்களும் மட்டும்தான் உட்காந்து, யாரும் ஹெல்ப்புக்கு வரல. எல்லாம் தூங்க போயிட்டாங்க. பிரச்சனை இல்லைல்ல, நானும் அவங்களும் உட்காந்து மண்டபத்தில். இது வந்து இந்த நனையாது, நம்ம கால் தடை தான் படுமே தவிர நனையாது. அந்த இடத்துல நானும் கோலம் போட்டுட்டு, அவங்களுக்கு ரொம்ப டயர்டாயிடுச்சு, ட்ராவலில் வந்தது வேறு. அதனால் அவங்களுக்கு எங்கள் அண்ணி வீட்டில் வீடு பார்த்து வச்சுருந்தோம். அவங்க தங்க போயிட்டாங்க நைட்டு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து நான் யூடியூப் பார்த்து, அதாவது கோலம் போடுற வேலை எங்கள் வீட்டில் கிடையாது. அதனால் ரொம்ப நாள் ஆச்சு கோலம் போட்டு. அதாவது கிறிஸ்மஸ்க்கு, நியூ இயருக்கு, அந்த மாதிரி முக்கியமான இதுக்கு தான் நாங்கள் கோலம் போடுவேன். அதனால் ரொம்ப டச்சை விட்டதுனால யூடியூப்லேருந்து பார்த்து, இது வந்து 1.5 M போன வீடியோ. இந்த கோலம் வந்து குட்டியாக போட்டிருந்தாங்க. அதில் நான் அதை வந்து பெருசாக போட்டிருக்கேன். நல்லாயிருக்கான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் மட்டும் தனியாக உட்காந்து எங்கள் அத்தா காலைல போடலாம், காலையில் எந்திரிச்சு எப்படி கோலம் போட்டுட்டு கிளம்ப முடியும்? கண்டிப்பாக முடியாது, என்னால் முடியவே முடியாது. அதனால் நைட்டு எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்லன்னு இது போடுறதுக்கு ஒரு 1 hour ஆச்சு. 1:30க்கு நான் படுக்கும்போது மழை வருங்க, அங்கங்கே சொட்டு விழுது பாருங்கள். அந்த பந்தல் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதுலேருந்து தண்ணி சொட்டு வடிது. இப்போ காலையில் பாப்பா ரெடி ஆகிட்டுருக்கா. 9:30 to 10:30 முகூர்த்தம் போட்டிருந்தோம் பத்திரிக்கையில். 10 மணிக்கு தான் வந்தாங்க. தாய் மாமா வீட்டிலேருந்து, தம்பி வீட்டிலேருந்து 10 மணிக்கு வந்தாங்க. பாப்பா ரெடி ஆகிட்டு, தண்ணி ஊற்றுறதுனால சிம்பிள் மேக்கப் தான், ரெடி ஆகிட்டுருக்கா. இது எங்கள் அக்கா கலாக்கா. கோயம்புத்தூரில் வந்து எங்கள் அண்ணி வந்திருக்காங்க, சோதியா எங்கள் சின்ன அண்ணி, எல்லோரும் அந்த ஃபங்க்ஷன் கலை வந்துடுச்சு. வீட்டில் எல்லோரும் வீடியோவை ஃபுல்லாக நீங்கள் கட் பண்ணாமல் ஃபுல்லாக உட்காந்து சாதி
அதான் சுனில் எடுக்கிறதுக்கு பெரியப்பா கேட்டதுன்னா அப்ப நல்லா நிமிந்து உட்காரு நேரா இங்க பாருங்க இந்த கேமரா பாருங்க மஞ்சள் பூச மஞ்சள் பூசி அப்படியே ஊற்றி முடிச்சுட்டு இங்க பாருங்கண்ணா அப்படி இங்க பாருங்க பாப்பா இங்க பாரு பாப்பா இங்க பாரு நின்று பாரு இங்க பாரு இங்க பாரு அப்படியே ஊற்றி முடிச்சுட்டு இங்க பாருங்கண்ணா அப்படி இங்க பாருங்க பாப்பா இங்க பாரு பாப்பா இங்க பாரு நின்று பாரு இங்க பாரு இங்க பாரு இந்த லைட் இருக்கு தண்ணி ஊற்றி லேசா குழப்பிக்க தண்ணி லேசா தொட்டுவாங்க லேசா தண்ணி ஊற்றி குழப்பிக்க எங்க போயிட்டோம் இங்க பாருங்க இங்க பாருங்க பாப்பா
நேராவது எல்லாரும் சொல்லுவோம்ப்பா.